லைவ் அப்டேட்டு டிடிஎஃப் உடைய 10வது டாஸ்கில் 3வது சுற்றில் சௌந்தர்யாவும் ரயான் வந்து போட்டி போட்டாங்க. இதில் ரயான் வந்து 12 பாலுமே வந்து போட்டான். சௌந்தர்யா வந்து 10 பால் வந்து போட்டிருக்காங்க. சௌந்தர்யா வந்து டிமோட்டிவேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க அந்த கண்ணியன் அப்படிங்கிற முத்து அப்படிங்கிற கேவலமானவன். அதாவது இவன் வந்து மஞ்சரி 2வது ரவுண்டில் மஞ்சரி இவனு விளையாண்டாங்க. இவன் 12 போட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது 11 போட்டு அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ சொல்கிறேன் போய் நிதானமாக விளையாடு, பொறுமையாக விளையாடு, அந்த பக்கம் காலை கொண்டு போகாத, இந்த பக்கம் கால் கொண்டு போகாத, அப்படியே கரெக்டாக விளையாடு ரொம்ப சீரியஸாக கைட் பண்ணிட்டுருக்கான் மஞ்சரிக்கு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி நில்லுங்க, இப்படி நில்லுங்கன்ட்டு. ஆனால் சௌந்தர்யா விளையாடும்போது இந்த கண்ணியன் அப்படிங்கிற இந்த கேவலமானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி சௌந்தர்யா நீ வந்து ஒரு நிமிஷம் சௌந்தர்யா விளையாடும்போது சௌந்தர்யா ஒரு பால் போட்டாங்க அப்படின்னா சௌந்தர்யாவை பால் போட்டாங்க அப்படின்னு சௌந்தர்யாவை ஒரே இடத்துல 2 பால் வந்து சுற்றி இருந்துச்சுன்னா சௌந்தர்யா 2 பால் இல்லை 5 பாலை கூட சௌந்தர்யா வந்து சுற்றி விடுவாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம், இப்படியே அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை என்ன பண்ணுறான்னா டிகிரேட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான். இருக்கலே 1ஆம் நம்பர் எச்சப்பை அப்படின்னா அந்த முத்து அப்படிங்கிற இந்த கண்ணியன் அப்படிங்கிறவன் தான். இதில் என்ன இந்த ரிசல்ட் வந்து சொல்லிடுவார், நம்ம சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிக் பாஸ் வந்து இழுத்துக்கொண்டே போகிறாரு. சரி, அதுக்குள்ளே நம்ம சௌந்தர்யா வந்து 10 பால் வந்து போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா தீபகண்ணை ஃபுல்லாக போட்டார், ரயான் ஃபுல்லாக போட்டாங்க, அதே மாதிரி முத்து ஃபுல்லாக போட்டான், மஞ்சரி வந்து 11, ரணவ் வந்து 11, சௌந்தர்யா 10 பால் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இது வந்து ஒரு அவங்களால வந்து அந்த இதில் வந்து ஸ்டேஜில் என்ன அந்த இதில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கலையே அதை வந்து பண்ண முடியல. 2வது இவங்க தொல்லை தாங்க முடியலை. வாயை மூட்டு சும்மா இருங்கடான்னு சௌந்தர்யாவும் சொல்லிட்டே இருக்கான். அடே சும்மா இருங்கடா, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இந்த ரணவ் அப்படிங்கிறவன் இருக்கானே, அவன் காமெடிங்கிற பேரில் அவன் நிற்கும் போது மோட்டிவேஷன் வந்து பண்ணாங்க எல்லாரும். ஆனால் சௌந்தர்யா நிற்கும் போது எல்லாம் டிகிரேட் பண்ணுற மாதிரியே சௌந்தர்யா வந்து ஐயோ ஒழுது இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா ஐயோ சூப்பர் 10 பால் வந்து போட்டாங்க. கரெக்டாக வந்து 6, 7 நல்லா போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பால் வச்சோன்னே விழுந்துருச்சு. அடுத்தடுத்து வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க பண்ணுற அந்த இது இருக்குல்ல, அதிலே சௌந்தர்யாவோட கான்ஃபிடென்ட்லாம் வந்து போயிடும். ஆனாலும் சௌந்தர்யா வந்து நல்லா விளையாண்டாங்க. இதில் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து இப்போ சொல்லுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆகுது. அதை பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்படியும் சௌந்தர்யா வந்து 2வது இடம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.